அண்மை செய்தி. தலைநகர் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருவதாக அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த அனைத்து கட்சி கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருவதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது தொடர்பான அறிவிப்பு முன்னமாகவே வெளியாகி இருந்தது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவரிப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த கூட்டத்தில் இன்னும் வேறு என்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது? கௌதமி, நேற்று சொன்னது போலவே சரியாக 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது நேற்று நள்ளிரவிலே நடத்தப்பட்ட அந்த ஆபரேஷன் சிந்தூர் அது தொடர்பான விளக்கம் கொடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பஹல்காமில் நடைபெற்ற அந்த திடீர் தாக்குதல், தீவிரவாதிகள் நடத்திய அந்த கண்மூடித்தனமான தாக்குதல் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களும் கேட்டு பெறப்பட்டது. இந்தியாவின் மீது நம்முடைய காஷ்மீர் பகுதியிலே இது போன்று கண்மூடித்தனமாக தீவிரவாதிகள் தாக்கி இருக்கிறார்கள், நாம் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று அனைத்து கட்சி கூட்டத்தினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அதில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் கூட பங்கேற்றிருந்தார்கள். அனைவருமே ஒரே கருத்தாக சொன்னது, மத்திய அரசு திடமான ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல பதிலடியை கொடுங்கள், என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம், இதுல எந்த விதமான அரசியலுக்கும் இடமே கிடையாது என்பதுதான் எதிர்கட்சியினருடைய ஒரு கருத்தாக இருந்தது. இந்த நிலையிலே தான் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து நடத்தப்பட்டது. தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது. 9 நிலைகள் தாக்கப்பட்டு அதுல தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர். இந்த முயற்சிக்கு எதிர்கட்சிகள் பலரும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று சமூக வலைதளத்தின் மூலமாக முக்கிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தொடங்கி திமுக தலைவர் தொடங்கி பல எதிர்கட்சியினரும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியினரும் பாராட்டுக்களை இந்திய ராணுவத்தினுடைய அந்த தீரமிக்க செயலுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே நம்முடைய செயல்பாடு என்னவாக இருந்தது, ஆபரேஷன் சிந்தூர் என்ன செய்தோம் என்று ஏற்கனவே வெளிநாடுகளை சேர்ந்த மற்ற பாதுகாப்புத்துறை ஆலோசகர்கள், சில நாட்டு அதிபர்கள், பிரதமர்கள் ஆகியோருக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளுக்கும் எதிர்கட்சி உள்ளிட்டவர்களுக்கும் இந்த விளக்கம் என்பது கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் பங்கேற்றிருக்கிறார்கள் என பார்க்கும்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கியமாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். மத்திய அரசு தரப்பிலிருந்து கிரண் ரிஜிஜு அவர் பங்கேற்றிருக்கின்றார். இப்படி பாஜக தரப்பில், ஆளும் தரப்பில் இருந்து மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தரப்பில கார்கே, அதே போல திமுக தரப்பிலிருந்தும் இது போன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய அந்த பிரதிநிதிகளுடைய அந்த கட்சிகள் சார்பில் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆபரேஷனுக்கு பிறகு, நம்முடைய தக்க பதிலடிக்கு பிறகு பாகிஸ்தான் இன்னும் சீற்றமாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றது. இரு நாடுகளுக்கும் போர் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றது. எனவே இது போன்ற ஒரு சூழலில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என எதிர்கட்சியினரிடம் அதாவது அனைத்து கட்சியினரிடமும் ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய வகையிலே தான் அரசு இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது இது போன்ற நேரங்களில மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒருங்கிணைக்கக்கூடிய, அழைக்கக்கூடிய அந்த பணிகளை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவர்தான் அனைவரையும் வரவேற்று உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆபரேஷன் சிந்தூர் என்பது இரு நாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்தியாவினுடைய வர்த்தகத்தை, இந்திய சந்தையை நம்பியிருக்கக்கூடிய பல நாடுகளும் இதனை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அனைத்து கட்சி கூட்டமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவை பொறுத்தும் இந்தியாவினுடைய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.